பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருக்குமே வந்து முதல் இரவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. மெயினா அவர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல அவர் ரூமுக்கும் அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய ஸ்பெஷலா இருக்கு. ஸோ 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும்போது, டக்குன்னு வந்து கீழ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கீழ வந்து விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜோசியர கூட்டு வந்து நல்ல நேரம் பார்க்காம எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர போனீங்க? உங்க அம்மாவுக்கு உங்கள அறிவே கிடையாதான்ட்டு பழையபடி இந்த சிவகாமிய திட்டுறதுக்கு நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருது. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிறாங்க. அப்போ ஜோசியர் சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வளர்பிறையில வந்து நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, இன்னும் நம்ம குடும்பத்துக்கு சிறப்பு. இன்னும் சொல்ல போனோம்னா, இப்ப தேய்பிறை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ப தள்ளி வைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் கூட வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க பாட்டிமாவ மீறி அந்த வீட்ல எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் அவங்க சொல்ற விஷயங்கள வந்து கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. அவர் தம்பி ரொம்ப கவலைப்படுறாரு. "அண்ணனுக்கு நடக்கல, நம்மளுக்கு நடக்கல. நம்மலாம் நெறைய தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு." அப்படின்றாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "எப்பயுமே வந்து இவ அப்படித்தான் தப்பான முடிவுகள நெறைய எடுத்துருவா. அதனால தான் எல்லாமே இப்ப பிரேக்கப் ஆயிருது." அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி சிவகாமிய வந்து பழைய வரைக்கும் அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சுறாரு. ஸோ எல்லாருமே வந்து எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அவங்க தொடங்க முயற்சி பண்ணும்போது, இப்படி சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. அதுவும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 15 நாள் கேப் அப்படிங்கிறாங்க. இந்த கேப்ல வந்து வெண்ணிலா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களே ஏற்கனவே குளவெறியில வெளில போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுல இருப்பாங்க. வெண்ணிலா பக்கம் எல்லாருமே ஆதரவா இருக்காங்க. அதனால வந்து சிவகாமி பேச்சு அங்க எடுபடாம இருக்கு. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா கண்மணி ரொம்ப வேதனைப்படுறாங்க. மனசுக்குள்ள அதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம நாள் தள்ளினது ரொம்ப தப்பா போச்சு. நம்ம வந்து உண்மையிலே நம்ம வீட்டுக்கார புரிஞ்சு நம்ம முதல்ல ஒண்ணு சேர்ந்திருக்கணும். நம்ம நல்ல ஒரு கணவர வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இனிமேலாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அன்புக்கு ரொம்ப கோவமாவே இருக்காரு. என்னடா எல்லாமே நெருங்கி வர வேலையில இப்படி பிரேக்கப் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பெட்ரூமுக்குள்ள ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அத வந்து தன்னோட தம்பிட்டயும், அப்பாட்டயும் கோவப்பட்டு பேசுறாரு. நீங்க பண்றது எல்லாமே இப்படித்தான் ஏட்டி கூலியா பண்றீங்க அப்படின்ற மாரிலாம் பேசி பார்க்குறாரு. ஸோ இருந்தாலும் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 15 நாள் மட்டும் பொறுத்துக்க. நம்ம இன்னும் நல்லா இத வந்து சிறப்பா நம்ம இன்னும் நல்லா அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பரா பண்ணலாம் அப்படின்ற மாரிலாம் ஐடியா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்மணி அன்புக்குள்ள பிரிவ வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்